அரசே, நம் அரண்மனைக்கு புதிய ஊழியர்கள் தேவை. பழையவர்கள் எல்லாம் ஜோக்கரின் ஜோக்குகளுக்கே ரிசைன் பண்ணிட்டாங்க. அது என் டேலண்ட் ஃபால்ட் இல்ல, அவர்களின் லாஃப்டர் வீக்னஸ். சரி சரி, நாமே இன்டர்வியூ பண்ணுவோம். ஹெச்ஆர் என்றால் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அட, இது கூட தெரியாத அரசே? HR என்றால் ஹல்வா ரெடி என்ன அர்த்தம்? இது மாதிரி மொக்க ஜோக் அடிச்சுதான் நீ ஊழியர்கள் எல்லாம் விரட்டி விட்டாய். புதியவர்களையாவது இருக்க விடு. அரசருக்கு வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பெயர் என்ன? என் பெயர் வீரபாண்டி. நான் 10 ராஜ்யத்தில் காவலராக இருந்திருக்கிறேன். Why so much job change? அவர்கள் எல்லோரும் என் பிரேவரிக்கு தாங்காம ராஜ்யமே குலுங்கி போச்சு. அப்படின்னா உனக்கு வேலை போட்டு கொடுத்தா நம்ம ராஜ்யம் சேஃப் ஆயிருமா? நிச்சயமாக அரசே. சரி, உனக்கு ஒரு கேள்வி. நம் ராஜ்ய பக்கம் எவனாவது திருடன் வந்தா அவனை என்ன செய்வாய்? அரசே, அப்படியே நம் ராஜ்யத்திற்கு திருடன் வந்தால் அவனை என் பார்வையாலேயே மயக்க வச்சிருவேன். ஓஹோ, இதுதான் அழகுல மயங்குறதா? அப்ப கையில எதுக்கடா இந்த வாளை வைத்துக் கொண்டிருக்கிறாய்? மன்னா, இது புது வாள் மன்னா. 8 வருஷங்களா இதில் ஒரு இரத்த கடை கூட படாமல் வைத்திருக்கிறேன். இதில் இரத்த கடை பட வைக்க சொல்கிறீர்களா? சரி, நீ வாளை வெறும் ஷோகேஸுக்கு தான் வைத்திருக்கிறாய் போல இருக்கிறதே. சரி, அடுத்த ஆளை வர சொல்லுங்கள். வணங்குகிறேன் மன்னா. என்னடா வணக்கத்திலே இவளை விழுவ வைத்திருக்கிறாய்? நீ எந்த வேலைக்காக வந்திருக்கிறாய்? அரசே, நான் ஸ்லோ குக்டு ஃபாஸ்ட் ஃபுட் எக்ஸ்பர்ட். ஓ, சமையல்காரனா? அது எப்படி ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்லோவாக குக் செய்வாய்? அரசியரே, நான் ஒரு தோசை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டால் அடுத்த தோசை வர 2 மணி நேரங்கள் ஆகும். அப்படி சாப்பிட்டா நம் மக்கள் எல்லோரும் ஃபாஸ்டிங்ல இறந்துடுவாங்க போல இருக்கே. சரி, நெக்ஸ்ட் கேண்டிடேட். அட, நம்ம யோகா மாஸ்டர். நீங்க எதற்காக வேலைக்கு வந்திருக்கீங்க மாஸ்டர்? மன்னா, நான் யோகா மாஸ்டர் என்ற சைட் பிசினஸ் தான் பண்ணி கொண்டிருக்கிறேன். மெயின் வேலை தத்துவ ஞானி தான். தத்துவ ஞானி என்றால் தங்களுடைய பணி என்ன? அரசே, உங்களுக்கு கோபம் வந்தால் என் தத்துவத்தால் அதை குறைப்பேன். அது எப்படி? நீங்கள் கோபப்பட்டால் நான் ஓடி விடுவேன். சரி, அவருக்கு ரன்னிங் கோச் ஜாப் கொடுத்துருங்க பேசாம. நான் எழுதிக் கொள்கிறேன். புது போஸ்ட், கோப தத்துவ ஞானி. இன்டர்வியூ முடிந்ததா அமைச்சரே? மன்னா, இன்னும் என்ன இன்டர்வியூ எடுக்கவில்லையே. உன்னையா? ஏய், நீ எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண? நான் ஆல்ரெடி பெர்மனன்ட் எம்ப்ளாயி தான், ஆனா இன்கிரிமெண்ட்டுக்காக அப்ளை பண்ண வந்தேன். உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு, ஆனா கிங்டம்ல அந்த அளவுக்கு ரெவென்யூ இல்லையே. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? டாக்ஸ் கலெக்ஷன் பிளான் சொல்லுங்க பாப்போம். வெரி சிம்பிள் அரசே. நான் ஜோக் செய்யும் போது யாராச்சும் சிரிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் போட்டுருங்க. நீ ஜோக் செய்யும் போது யாரடா சிரிக்கிறா? இந்த மாதிரி ஏதாவது சட்டம் கொண்டு வந்தா ஒரு பய வரி கட்ட மாட்டான். அரசே, நம் ராஜ்யத்திற்கு சீரியஸ் கேண்டிடேட்ஸே கிடைக்கல, எல்லாம் காமெடி பீஸ் தான். அமைச்சரே, நம் ராஜ்யமே சிரிப்பு ராஜ்யம்தான். சீரியஸ் வேண்டாம், ஹாப்பி எம்ப்ளாயிஸ் போதும்னு நினைக்கிறேன். அப்படி என்றால் இப்பொழுது என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? இப்போ நான் இன்டர்வியூ பண்ண எல்லாரும் ரெக்ரூட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அடுத்த மாசம் கிங்டம் சர்க்கஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம ராஜ்யமே சிரிப்பு ராஜ்யம் தானே, கண்டிப்பா பண்ணலாம். ஹலோ, நான் தான் உங்க அயர்ன் மேன். நான் தான் இந்த அவெஞ்சர்ஸ்ல இம்பார்ட்டன்டான ஆளுங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ நானே களமிறங்கி இருக்கேன். இந்த ஆசியா மீடியா சேனல்ல போற எல்லா வீடியோஸ்க்கும் நீங்க கொடுக்கிற வரவேற்பு ரொம்ப நன்றி. இப்போ இந்த எபிசோட் பத்தி பார்க்கலாம். அரண்மனை வேலை வாய்ப்பு முடிஞ்சிச்சு, ஆனா சிரிப்பு மட்டும் பெர்மனண்டா இருக்கு. அடுத்த வாரம் மன்னர் தூக்கத்துல நிறைய எபிசோட் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. என் தம்பிங்க டெட்பூல் அண்ட் பேட்மேனுக்கு நீங்க கொடுக்கிற வரவேற்புக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அயன்மேனுக்கு கொடுங்க. டாடா, பை பை, see you. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.